தொண்டாற்றிட்டு இருக்காங்க. மேலும் பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்தில் ட்ரஸ்டி மெம்பராக இருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா. ஓகே, கிளாஸ் ஆரம்பிச்சிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளாலும் குருவருளாலும் இந்த இனிய மாலை பொழுதிலே நாம் எல்லாம் அறிவின் முழுமையை நோக்கிய பயணத்திலே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான பயிற்சி திட்டத்திலே இணைந்திருக்கிறோம். இதில் உள்ள தவ முறைகளையும் சிந்தனை விஷயங்களையும் நாம் செய்து நம் அறிவை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் மேலோங்குவதாலேயே நாம் சுய விருப்பமாக எந்த விதமான கட்டாயத்தின் பேரிலும் இல்லாமல் இந்த ஆன்மீக பயிற்சிகளையும் சிந்தனைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆன்மீக பயிற்சிகள் பல்வேறு வகையில் நம்மை உடல் நலம், மனவளம், அறிவு உயர்வு இவற்றில் உயர்த்தி இருக்கிறது. குருவினுடைய தொடர்பு கிடைப்பதற்கு முன் நமது வாழ்க்கையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களினுடைய உதவியோடு நாம் வாழும் வாழ்க்கையும் முழுவதுமான ஒரு வேறுபட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் நமது முன்னோர்களுக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்களை பெருமையோடு நினைந்து வாழ்த்தி நாம் இந்த சிந்தனையை துவங்குவோம். உயிர் உணர்வு என்பது ஒரு சிறப்பான சிந்தனை. இதை யாரால் செய்ய முடியும் அப்படி என்றால், மறைபொருள்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியாக உடைய அன்பர்களுக்கு தான் இந்த சிந்தனை என்பது பொருத்தமானதாக இருக்கும், ஒரு ஈர்ப்பானதாக இருக்கும், பிடித்தமானதாக இருக்கும். இந்த சிந்தனையை நாம் இரண்டு வகையிலே வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, உயிருணர்வு சம்பந்தமான அருட்தந்தை அவர்களினுடைய கவி விளக்கங்கள், நாம் உணர்ந்தது, இது சம்பந்தமான ஒரு உரையாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த உயிர் உணர்வு சம்பந்தமாக இந்த குழு உறுப்பினர்களிலே அவர்களுக்குரிய ஐயங்கள், அவர்களுக்கு தேவையான விஷயங்கள், எந்த பகுதியை விளக்கம் தேவைப்படுகிறது என்று கூறினால் அதற்கான ஐயத்தை தெளிவுபடுத்தும் விதமாகவும் அந்த விளக்கம் கொடுப்பதன் மூலியமாகவுமே நாம் இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணலாம். அன்பர்களுக்கு சந்தேகங்கள் மிகுதியாக இருந்ததுன்னா அதை நாம் முன்கூட்டியே அந்த சந்தேகத்துக்கு விடை கொடுக்கும் வகையாகவே இந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கலாம். எந்த மாதிரி பண்ணிக்கலாங்கம்மா? நம்ம ஒரே ஸ்பீச்சாக கொடுத்துட்டு அப்புறமா கடைசியில் 5 நிமிஷம் கேள்வியா வச்சுக்கலாங்களா? இல்லை கேள்விக்கு இருந்ததுன்னா கேள்விக்கு விடை கொடுத்துக்கலாங்களா? சிந்தனை கொடுத்துட்டு அப்புறமா கேள்வி இது பண்ணிக்கலாம். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க உணர்வு அப்படிங்கிறதுல நாம மனவளக்கலையில நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒரு 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்று புலன் உணர்வு, இன்னொன்று புலனுக்கு அப்பாற்பட்ட உணர்வு. புலன் உணர்வு அப்படின்னு சொன்னா நமக்கு அனுபவத்துல நல்ல ஒரு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ நான் மேஜையின் மீது கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது தொடு உணர்வு. நான் மேஜை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் மேல கை வைக்கிறேன், அதனால நான் அந்த பொருளை உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொருளினுடைய இருப்பை அதனால் எனக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன்னு சொன்னேன். இது புலன் உணர்வு. இது தோல் அப்படிங்கக்கூடிய ஒரு புலனுக்கான ஒரு உணர்வு. ஸோ இது புலன் உணர்வு என்பது பல ஆண்டு காலமாக நாம் அனுபவித்து புலன்களை இயக்கி அதை பற்றி நன்றாக புரிந்து இருக்கிறோம். ஆனால் இன்னொன்று இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மறைபொருள் உணர்வு. ஸோ அதில் தான் இந்த உயிர் உணர்வு என்பது வருகிறது. அடுத்து இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள்
இந்த மறைபொருள்களை உணர்ந்து கொள்வதற்காகவே பெரும்பகுதியான பாடத்திட்டம் அதை நோக்கியே வருகிறது. அதில் இறைநிலை என்பது ஒரு மறைபொருள். விண், அதற்கு ஈக்குவலாக ஜீவ இனங்களில் இருக்கக்கூடிய உயிர், இது ஒரு மறைபொருள். வான்காந்தம், அதே உயிரினங்கள்ல ஜீவகாந்தம், இது ஒரு மறைபொருள். இதுதான் மெயினா. அதுக்கப்புறம் அறிவு மற்றதும் சொல்லுவாங்க. ஸோ இறைநிலை, உயிர், அந்த காந்தத்தினுடைய தொடர்ச்சி தான் மனம், அதெல்லாமே வரும். ஸோ இப்போ இந்த 3 மறைபொருள்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை புலனுணர்வு நாம் ஏற்கனவே அனுபவித்த ஒரு விஷயமாக இருக்கிறது, பழக்கத்தில் இருப்பாக இருக்கிறது. அதில் விட முடியாமலும் நாம் சிரமப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மறைபொருள் உணர்வு நம்ம கிட்டத்தட்ட நமது முந்தைய ஜெனரேஷன் வரை இது எட்டாக்கனியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கலாம், தவம் பண்ணி இருக்கலாம். அந்த மாதிரி பெரும்பாலானவருக்கு இது எட்டாக்கனி. மறைபொருள் உணர்வு என்பது அனுபவத்தில் உணரப்பெறாத ஒரு விஷயமாகவே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தினுடைய அறிவியல் வளர்ச்சி, அருட்தந்தை அவர்களினுடைய தோற்றம், இதெல்லாம் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி அந்த உயிரை பற்றியான நம் அனுபவத்திலே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. உணர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நாம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது பக்தி. நாமே உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த வகையில இந்த உயிரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், அந்த மறைபொருள்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும் பொழுது அவர்களுடைய ஒரு பயிற்சி முறைகள், தேடுதல், செயல்பாடுகள், லௌகிக விஷயங்களை அணுகும் விதம், இது எல்லாமே மற்றவர்களிடமிருந்து மாறுபடுது. இதுதான் மகிழ்ச்சி உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் சொல்லி சொல்றாங்க. அந்த அறிவு முழுமையை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக ரொம்ப ஒரு உருக்கத்தோடு எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்ற ஒரு தேடுதல், உண்மை நிலையில் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில நமக்கும் இந்த மறைபொருள்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளா சித்தர்கள் இந்த உயிரை உணர்ந்து அதனால இந்த உலகத்தில் பல்வேறு சாதனைகளை, மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து அந்த கேரக்டர், அந்த அந்த மகான்களினுடைய சாயல் நமக்கு விருப்பமாக இருக்கிறது. அதை ஒட்டியே நாம் செல்ல வேண்டும். மகான்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்து அந்த அளவிலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதி இந்த மறைபொருள்களை நாமும் அனுபவமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் உணர்ந்த அந்த மறைபொருளை நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமூலர் உணர்ந்த அந்த மறைபொருளை நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் பரிபூர்ணமாக உணரப்பட்ட அந்த மறைபொருள்களை நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சித்தர்களுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய ஆர்வம் அதுல மேலிடுது. மனோலக்கலை, அந்த ஆன்மீக நாட்டமுடையவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக நாம் இணைந்து பயிற்சிகள் செய்து கொண்டோம். ஸோ இதுல நமக்கு ஆரம்பத்துல தியானம் கொடுக்கும் பொழுதே இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த உயிரை உணர்வாக பெறுவதுதான் முதல் துவக்கம். தியானத்தினுடைய முதல் துவக்கமே அதுதான். ஸோ அங்க மன அலைச்சூழல் வேகம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இயல்பாக மனிதர்களுக்கு பீட்டா ஃப்ரீக்வன்சி 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இயல்பானது. சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், தவம் பயில ஆரம்பிப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பீட்டா என்ற ஃப்ரீக்வன்சியிலிருந்து விழிப்பு நிலையிலேயே குறைந்து ஆல்ஃபா என்ற ஒரு ஆசீர்வாதம் பெற்ற, ஒரு வாழ்த்து பெற்ற, ஒரு புனிதமான ஒரு அலைச்சூழல் வேகம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன அலைச்சூழல் வேகம் பீட்டாவிலிருந்து குறையும் பொழுது அது ஆல்ஃபா என்ற ஒரு மன அலைச்சூழல் வேகமாக குறைப்பட்ட ஒரு வேகமாக வருகிறது. அது 8 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அதோட தொடர்ச்சியா ஆழமா தீட்டா டெல்டா என்பது வருகிறது. 4 to 7, 1 to 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மன அலைச்சூழல் வேகத்தை குறைத்து கொண்டே நாம் போகும்போது பெரிய பெரிய பொருள்களை,
உணரும் அந்த நிலையிலிருந்து இந்த மனம் மிக 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 சிறிய பொருளை கவனிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு என்ன தேவை, என்ன தேடுதல், எதை நாம் விரும்பி இருக்கிறோம்னா மறைபொருள்களை அனுபவமாக உணர்தல். அப்ப மறைபொருள்களை நாம் உணர வேண்டும் என்றால் நம் மனதால், மனதின் மூலியமாக தான் நாம் செல்ல வேண்டும். மனதின் மறுமுனை தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மனம் தெரியும், தெய்வத்துக்கிட்ட போகணும், அதாவது மறைபொருள்கள்கிட்ட போகணும். அப்ப எதன் மூலியமாக போகலாம்னா தெரிஞ்சது மூலியமா போகலாம். அப்ப மன அலைச்சூழல் பீட்டாவில் இருக்கு, மறைபொருள்களை உணராமலேயே இருக்கிறது. அந்த மறைபொருள்களால் உருவான, அந்த மறைபொருளால் இயக்கப் பெறுகின்ற கூட்டு தொகுப்பாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் பொருள்கள், பெரும் பெரும் உயிரினங்கள், அசைவுகள், காந்த தன்மாற்றங்கள், இதை மட்டுமே புரியக்கூடிய வகையிலே நாம் இருக்கிறோம். அதனுடைய நுணுக்கங்களை, அதனுடைய ஆழமான விஷயத்தை நுண்ணிய அளவிலே சென்று பார்க்கக்கூடிய மனதிற்கான நுண்ணிய நிலைக்கு நம்மால் போக முடியவில்லை. அதுதான் பீட்டா என்ற நிலையிலேயே நாம் இருக்கும் வரை அது ஒரு குழப்பமான, சிக்கலான, துன்பத்தை தரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் நமது சஞ்சித பிராரப்த வினைகள் எல்லாம் மேலோங்கி அதற்கான விளைவுகளை எல்லாம் நாம் பெற்று துன்பப்பட வேண்டிய ஒரு அனுபவ நிலை சொல்றாங்க. ஸோ அது பெரும்பாலும் நமக்கு நிறைய பேருக்கு சலித்திருக்கும். அதனால நாம தாங்க முடியாத அளவுக்கு துயரங்களையும் நாம் வந்து சந்திச்சிருப்போம். இதுல இருந்தெல்லாம் மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் தான் நம்மளை வந்து மறைபொருள் உணர்வுக்கே கூட்டி செல்கிறது. அப்ப பார்த்தோம் அப்படின்னா நமது மன அலைச்சுழல் வேகத்தை உயிருணர்வு பெறுவதற்காக நாம் ஆல்பா, தீட்டா, டெல்டா என்ற 3 ஃப்ரீக்குவென்சிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையிலே நாம் வந்து இருக்கிறோம். இதுல உணர்வு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க, நம்மளுடைய நிலை வந்து சிறியதாகவும் நாம் உணர வேண்டிய பொருளினுடைய நிலை வந்து பெரியதாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் நாம் வந்து அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும் சொல்லி சொல்றாங்க. அது சொல்லும் பொழுது நம்ம உடம்புல இயல்பா ஒரு 5 யூனிட் இனிப்பு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நாம வந்து ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல 10 யூனிட் இனிப்பு இருக்குன்னா அதை நம் உடலோடு, நம் புலன்களோடு தொடர்பு, கர்மஞான இந்திரியங்களோடு தொடர்பு படுத்துவது நம்மிடம் இருக்கக்கூடிய காந்த சக்தி எழுச்சி பெறுகிறது, உயர்வு பெறுகிறது. 5 யூனிட்டிலிருந்து 10 யூனிட்டாக அது மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஃப்ரென்ஸை நாம் உணர்ந்து கொள்றது தான் சுவை உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரு ஜாங்கிரி கொடுக்குறாங்க, அது 15 யூனிட் இனிப்பு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் காஃபி கொடுக்குறாங்க, அதில் 10 யூனிட்டு. இப்போ ஜாங்கிரியை சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கும் பொழுது இனிப்பு தெரியலை, சர்க்கரை போடலையா காஃபிலன்னு நினைக்கிறோம், கேட்குறோம். ஸோ அப்புறமா கொஞ்சோண்டு மிக்சர் வச்சுருக்காங்க, இந்த மிக்சரை சாப்பிட்றோம். அது நம்மளுடைய இதை வந்து 7, 6 இந்த மாதிரி யூனிட் குறைச்சி கொண்டுட்டு வந்தது, இனிப்பு சுவை நம்ம உடம்புல இருக்கிறத. அது டீயில் 10 இருக்கு, குடிக்கும்போது சர்க்கரை தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குடிச்சு பார்த்தோம், சர்க்கரை தெரியல, இப்ப தெரியுதுன்னா நம்ம உடலினுடைய நிலை மாறுபாடு, அதாவது அந்த காந்த சுவையாக மாறக்கூடிய அளவு நம் உடலில் உள்ள அளவை விட வெளிப்பொருள்களில் அதோட தூண்டுதலில் அதிகமானால் அது உணர்வாக பெறுகிறோம் சொல்லி சொல்றாங்க. அதுதான் ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து அதை விட நுணுகி நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பண்றாங்க. இப்ப உயிர் என்பது இருக்கிறதுலயே மிக 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 சிறிய பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு டேபிள்னா எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத பத்தி ஒரு யூகம் நமக்கு இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத பத்தி அனுபவத்துல நாம வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த உயிர் என்பது எவ்வளவு பெரிதாக இருக்கும், ஏன்னா ஒரு விஷயத்தை உணர போறோம், புரிஞ்சுக்க போறோம், அதனால பயனடைய போறோம், அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை பத்தி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ உயிர் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சிந்திக்கும் பொழுது நமக்கு எல்லாமே ரெடிமேட் ஆன்சரா, நம்ம பின்னாடி வரவங்க எல்லாம் நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நம்ம எல்லாம் தொழில் கடமைகள்ல வெவ்வேறு விஷயங்கள்ல பிஸியா இருப்போம், இல்லறத்துல ரொம்ப
ஆர்வமாகவும் சிறப்பாகவும் நாம் இருந்துகிட்டு இருப்போம். நமக்கு தனியா இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி ஆண்டாண்டு காலமா தவம் செய்து இதெல்லாம் உணர முடியாதுங்கிறதுக்காக சித்தர்கள் முக்கிய உணர்ந்து அதோட ஹைலைட்ஸை பூரா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மேவிய சீவனின் வடிவது கூறிடில் ஆவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 சொல்லி அளவு சொல்றாங்க. பசுமாட்டினுடைய ரோமத்தை ஒரு அகலவாக்கில் இருக்கிற மாதிரி நீலவாக்கில் அளவு எடுத்துக்கிட்டு 1,00,000 கூறு அப்புறம் ஒரு 1,00,000 கூறு போட்டா எவ்வளவு வருமோ அதுதான் உயிரினுடைய அளவுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய கடினமான வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. அடுத்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனோலக்கலை சிஸ்டம் இதிலெல்லாம் பேசியிருக்காங்க, நிறைய கேசட்ஸ்ல பேசியிருக்காங்க. பெரும்பாலும் அவங்க தன்னை பற்றியோ தன்னுடைய நிலைமை அதை எப்படிங்கிறத பற்றியோ நிறைய பேச மாட்டாங்க. அதுவும் நெகட்டிவா பேச மாட்டாங்க. தான் கஷ்டப்பட்டேன், தான் இப்படி முயற்சி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஆனா இந்த ஒரு இடத்துல மகிழ்ச்சி அவங்க பேசியிருக்காங்க. இந்த உயிரை உணர்வாக பெறுவதற்கு இப்ப இந்த உயிர் உணர்வு அப்படிங்கிறத நீங்க சாதாரணமா புரிஞ்சுக்கிறீங்க, கேள்விப்படுறீங்க. ஆனா இந்த உயிரை உணர்வாக பெறுவதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி மகிழ்ச்சி அவங்க பேச மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச்சில் அந்த இதை மறைபொருள் உணர்வுல அதை சிரமப்பட்டு தான் அதை உணர முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த தன்னுடைய பயிற்சி முறையே சொல்றாங்க ஓப்பனா, நமக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மகிழ்ச்சியே சிரமப்பட்டு தான் உணர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த உயிர் உணர்வு அப்படிங்கிறது உயிர்ங்கிறது இருக்கிறதுலயே நுண்ணிய விஷயம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திருமூலர் 1,00,000 அதுக்கு ஈக்குவலான பொருள்களெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. ஒரு மாவு பவுடரு, சாக்பீஸ் தூள், இந்த மாதிரிலாம் சின்ன சின்னது இது காத்துல பறக்கிற சின்ன சின்ன புகழ்கள் இப்படி பார்த்துருக்கோம். ஸோ அதையெல்லாம் விட லட்சம் மடங்கு 10⁻12 இப்போ 16 ஏதோ இது பண்றாங்க. அந்த மாதிரி நாம போகும் பொழுதே அவ்வளவு நுண்ணிய பொருளுக்கு இது வரைக்கும் நம்ம மனம் போனதில்லை. ஏன்னா நம்ம மனம் புலன்கள் மூலியமாகவே போய் பழகி இருக்கிறோம். புலன் கடந்த உணர்வு இஎஸ்பிங்கிறது சென்சரி பர்செப்ஷன். எஸ்பி நமக்கு ஓகே, ஆனா இஎஸ்பி நாம அதை இன்னும் அனுபவத்துல நிறைய பழக்கத்துல வராமல் ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த இஎஸ்பிக்கு நாம போறதுக்கு, அதாவது புலன்களை கடந்து உணர்வுக்கு போறதுக்கு நாம உயிர் மிக நுண்ணியது. அந்த உயிரை விட நாம் நுண்ணியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய நிலையிலிருந்து நமது எழுச்சி, விரிவு, அந்த உயிரை நாம் உணர்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயமாக தான் இருக்கு. புலன் உணர்வுகள் அதிகப்படியான வைப்ரேஷன், இந்த உயிர் அல்லது அதனுடைய ஜட பொருள்களினுடைய பார்ட் விண்ணினுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். கோடான கோடி விண்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு நமது கண்களுக்கு தெரிகிறது, நம் கைகளால் தொட்டு உணர முடிகிறது. ஆனால் ஒரு விண்ணை நம்மால் 5 புலன்களாலும் உணர முடியாது. அந்த உணர்வுக்கு, அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இந்த மனதை நுண்ணிய நிலைக்கு எடுத்து சென்று உணர வேண்டும் அப்படிங்கிறத இது பண்றாங்க. இப்ப நாம இனிஷியலா தவம் எடுக்கும்போது ஒரு ஆக்கினை தவத்துக்கும் துரிய தவத்துக்கும் ஒரு வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. பல்வேறு விளக்கங்கள் வரும், அதுல இதுவும் ஒரு விஷயம். ஒண்ணு, உயிரிலிருந்து வரக்கூடிய விரிவு அலை, அந்த காந்தம், அதோட தன்மாற்றம், அது மனமாக இருக்கிறது. 6 விஷயங்கள்ல 6வது விஷயமாக நாம ஆக்கினையில தவம் பண்ணும் பொழுது அந்த மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்று அணு சுழல்கிறது. அதாவது உயிர்னு வச்சு நம்ம உடம்புல பார்க்கும்போது உயிர் சுழல்கிறது. அந்த சுழலிலிருந்து காந்தம் வெளிவருகிறது. உயிர் துகள்கள், அதாவது இறை துகள்கள் வெளிவருகிறது. அது இறைநிலையில் கரையும் போது காந்தமாக மாறுகிறது. ஸோ அணு சுழல்கிறது, அதை சுற்றி காந்தம் இருக்கிறது. அதாவது ஊதுபத்தியை நாம் கையில் சுற்றினால் அதிலிருந்து புகை சுற்றி வருவது போல
ஊதுபத்தியிலிருந்து புகை வருவது போல அணுவிலிருந்து காந்தம் வெளிவருகிறது. அது தன்மாற்றமாக மாறி மனமாக வருகிறது. அவ்வாறு தன்மாற்றம் பெற்ற மனதால் நாம் அதாவது இதுவரை மனம் வெளிப்பொருள்கள் மூலியமா வெளிப்பொருள்களிலே அதிலேயே நாம் கவனம் செலுத்துவதாக பழக்கம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு புது முயற்சியாக என்ன பண்ணுகிறோம், எங்கிருந்து இந்த மனம் உருவாகிறதோ தன் மூலத்தையே கவனிக்கக்கூடிய வகையில் அந்த அணுவினுடைய சுழற்சியை நாம் உயிரினுடைய சுழற்சி, உயிர் சுழல்கிறது. அந்த உயிரினுடைய சுழல் இங்கு நாம் என்ற நிலை மனசு உயிரை சுற்றி இருக்கு. நம்மை உரசும் பொழுது அந்த வெளிப்புற உரசை நாம் கவனிக்கிறோம். இதுதான் ஆக்கினையில் உள்ள 5 புலன்களாக மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனதை ஒரு புலனுக்கு அடக்குவது. முதலில் தொடு உணர்வு, அதாவது அழுத்த உணர்வு. அந்த அழுத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை நாம் அந்த உரசலை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆகினை தவம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகினையில் நன்றாக தவம் செய்ய 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 கோடி விண்களினுடைய கூட்டு தொகுப்பை கவனிக்கும் ஒரு மனோ ஆற்றலிலிருந்து சிறிது சிறிதாக குறைந்து 50 லட்சம் விண் கூட்டத்தை கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறோம். அதன் பிறகு ஒரு 25 லட்சம் விண் கூட்ட இயக்க தொகுப்பை உணரக்கூடிய ஒரு அனுபவ நிலையை பெறுகிறோம். அதன் பிறகு 1 லட்சம், 50,000, 20,000 என்று குறைந்து கடைசியிலே ஒரு விண்ணினுடைய உராய்வை நான் கவனிக்கிறேன். அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுதுதான் வான்காந்தத்துல அதை பிரபஞ்சத்துல விண்ணுன்னு சொல்றோம், உயிரினங்கள்ல அதை உயிர்னு சொல்றோம். ஸோ அதை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஆக்கினை என்பதிலேயே நமக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள். இதைதான் மகிழ்ச்சி அவங்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த உயிர் உணர்வு என்பது வந்துவிட்டால் உயிர்களெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. இப்ப தலைவர்களுக்கெல்லாம் இந்த உயிருணர்வு வந்துவிட்டதென்றால் நாம் அனைவரும் ஒன்றே, அதாவது இறைநிலையே நாமாக இருக்கிறோம், நாம் எல்லாம் ஒன்று அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் புனித உணர்வு, அருள் உணர்வு நமக்கு வந்து விடுகிறது. இது நமது உலக வாழ்க்கையை, புரிதலை, செயல்பாடுகளை, இன்ப துன்ப அமைதி பேரானந்த உணர்வுகளை புரட்டி போடுகிறது. இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய நமது மனதை பேரானந்தத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி இதில் இருக்கிறது, உயிருணர்வில் இருக்கிறது. தூய பெருவழி துரியாதீதமோ துயர் மகிழ் விரண்டையே துய்த்த என் மனதை இறைநிலையோடு இணைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த துரியாதீத தவத்துல இன்பம் துன்பம் இரண்டை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த அந்த மனதை அமைதிக்கு கொண்டு போய் அமைதியிலிருந்து பேரானந்தத்திற்கு கொண்டு போனது அப்படின்னு சொல்றாங்க. உயிருணர்வு இதெல்லாம் பெற்றோம்னா நிறைய நல்ல மாற்றங்கள் சொல்றாங்க. அருகுண வயப்பட மாட்டோம், வினைப்பதிவுகள் எல்லாம் தீர்த்து கொள்வோம், சமுதாயத்திற்கு தொண்டு செய்வோம், இறுதியில நம்ம முழுமை பேரு, அதாவது அறிவு இறைநிலையோடு இணைந்து நிற்கக்கூடிய வல்லமை பெறுவோம். இப்படி ஒரு உலக வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாற்றக்கூடிய, எங்குமே பிரச்சனையோ குறையோ இல்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பேரானந்த நிலை இந்த உயிருணர்வில் இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கும் ஆன்மீகத்துல நல்ல நாட்டம், நல்லாவே நாம மகான் சாயலாக அவங்கள மாதிரியே மாறிடணுங்கக்கூடிய அக்கறையில செயல்பட்டு வருகிறோம். ஆனாலும் வினைப்பதிவு உள்ளுக்கு இருந்து வந்து கொண்டே இருக்கிறது, அருகுணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம பல முறை முயற்சி பண்ணி பார்க்குறோம், 100% இதுல இருந்து வெளியில வரணும்னு. நான் முடியாம தடுமாறுறோம். இந்த இடத்துலதான் மகிழ்ச்சி அவங்க அந்த உண்மையான இடத்திற்கு வந்து விடுங்கள், அந்த மௌன நிலைக்கு, அந்த புனித நிலைக்கு, அந்த புண்ணிய நிலைக்கு நம்மை அழைக்கிறார். சோ அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அப்படின்னு சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, வாங்க
எல்லாரும் நாம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு. அது மாதிரி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் எல்லாரும் வாங்க, நம்ம அந்த உயிருணர்வை பெறலாம், மகிழ்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப ஆக்கினை தவம் ஒரு புலன் உணர்வு. அடுத்ததாக நமக்கு துரிய தவம் கொடுத்தாங்க. துரிய தவத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரில் உயிராக ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மறைபொருள்கள்ல இறைநிலை இருக்கிறது, விண் அல்லது உயிர் இருக்கிறது, காந்தம் அதாவது வான்காந்தம், ஜீவகாந்தம், மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இதுதான் மறைபொருள்கள். இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. இப்ப இறைநிலை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை. அதிலிருந்து உருவானது இயங்கிக் கொண்டிருப்பது வந்து விண் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த விண்ணிலிருந்து வெளியில வரக்கூடிய விரிவலை வந்து காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம், மனசு. இதெல்லாம் இது மூன்றும் ஒரு தன்மை. இதுல விடுபட்டு இருக்கிற மறைபொருள் வந்து அறிவு. அறிவு என்பது மறைபொருள், அரூபம். இறைநிலை என்பது அரூபம். ஸோ 2 அரூபங்கள் இருக்க முடியாது. ரூபத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம், அரூபத்தில் வேறுபாடு இருக்க முடியாது. அப்ப அறிவு இஸ் ஈக்குவல் டு தெய்வம், இறைநிலை. இறைநிலை இஸ் ஈக்குவல் டு அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்போ ஒரு வண்டி சக்கரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அச்சாணி இருக்கும். அச்சாணி அப்படிங்கிறத வந்து நாம அச்சாணிங்கிறத உயிரா எடுத்துக்கிட்டோம்னா அதன் மையத்துல அறிவு இருக்கிறது. அந்த சக்கரம் வந்து அதுல உரசும். அந்த பகுதியை வந்து நாம அணுவினுடைய வெளி அமைப்பாக பார்க்கலாம். அங்கதான் மனசு வருது. நம்ம ஆக்கினையில சக்கரம் வந்து அச்சாணியை தொடுவது வந்து ஆக்கினை உணர்வு. அச்சாணிக்கு மையத்தை உணர்வது வந்து துரிய உணர்வு. அதாவது அறிவாக நின்று உயிரினுள் அந்த உயிர் அசையும் பொழுது மையத்தில் உள்ள இறைவெளியோடு உரசுவதை உணர்வது துரிய உணர்வு. அதுதான் சொல்றாங்க. அந்த இடத்துல புலன் கிடையாது. அணுவை கடந்தாதான் துகள்கள் அணு என்கின்ற எல்லையை கடந்து வெளியில் வரும் பொழுதுதான் அது இறைநிலையில் கரைந்து அங்கு வந்து காந்தம் என்ற ஒரு நிலை உருவாகிறது. அதுதான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக உருவாகிறது. அதனுடைய அடுத்த பரிமாணம் தான் மனம். அந்த மனதை கொண்டுதான் நாம் ஒரு புலன் உணர்வாக பெற்றுக்கொண்டே வருகிறோம். 5 அறிவு, 4 புலன் உணர்வு, 3 புலன் உணர்வு, 2 புலன் உணர்வுன்னு ஒரு புலன் உணர்வு வரைக்கும் அணுவுக்கு வெளியிலேயே நடக்கிறது. அணுவிலிருந்து வந்த காந்தத்தையே உணர்கிறது. இதை தாண்டி மையத்திற்கு சென்று அறிவாக நின்று அந்த அறிவில் அணுவின் உட்புறம், அதாவது உயிரின் உட்புறம் ஏற்படுத்தும் உராய்வை கவனிக்கக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து துரிய உணர்வு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் வந்து ஸோ அந்த உணர்வை பெறணும்னா நம்ம இறைநிலையாகவே மாறியாக வேண்டும். உயிரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைநிலையாக மாற வேண்டும். இறைநிலையிலிருந்து உயிர் அளவிற்கு எழுச்சி பெற வேண்டும். அந்த எழுச்சி நமக்கு உணர்வாக பெற வேண்டும். அதுவே உயிர் உணர்வு அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்குறாங்க. இதை விளக்குவதற்கு இது மகிழ்ச்சி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 35வது வயதிலேயே இதை புரிந்து கொண்டாங்க. அவங்க சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, இந்த பஞ்சபூதங்கள் என்ற நந்தவனத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அதனுடைய மாற்றங்களை எல்லாம் ஒரு 5 ஆண்டு காலம் ரசித்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 ஆண்டு காலம் ரசித்தேன்ங்கிறாங்க. ஆரம்ப நிலை உணர்வு அவங்களுக்கு. அணு, அதற்கப்புறம் வந்து காற்று, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பமாக எப்படி மாறுது, எப்படி வந்து நீர், அதுல இருந்து நிலம் என்ன ஆகுது, பஞ்சபூதங்கள், அதுல இருந்து வரக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், அழுத்தம்னா என்ன, சுவைனா என்ன, மற்ற அந்த மீதி மாற்றங்கள்லாம் என்ன, ஒன்றிலிருந்து ஒன்று எப்படி மாறுது, இதற்கும் அதற்கும் வேறுபாடு என்ன, இது எப்படியெல்லாம் நம்ம கருமையத்தையோ நம்ம தரத்தையோ மாற்றுகிறது இந்த தன்மாத்திரைகள், இதை பத்தியே ஆண்டு கணக்குல மகரிஷிக்கு சிந்தனை வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த பஞ்சபூத தன்மாத்திரை, பஞ்ச தன்மாத்திரைகளில் வந்து நான் ஆழ்ந்திருந்தேன், புரிந்து வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35வது வயதுல அவங்களுக்கு தியானம் கிடைச்சு அப்பதான் ஒரு புரிதலுக்கு வராங்க. அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு முழுமையான நிலை வந்து புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரும்பாலும் மாற்று கருத்து இல்லாதவாறு ஒரே கருத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆரம்பத்துல சொன்னாங்களோ அதுதான் இறுதி. ஏன்னா உணர்ந்த பிறகு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற ஆன்மீக பெரியவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லும் பொழுது ஆரம்பத்துல ஒரு கருத்து, அப்புறமா போக போக ஒரு கருத்து. இப்போ வள்ளலாரை கூட சொல்லுவாங்க. ஆரம்பத்துல பக்தியை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. 6வது திருமுறை வரும் பொழுது ஞானத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்ப அந்த நிலையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவாமா இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஆனா மகிழ்ச்சி அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு 2 இடம்னு கூட சொல்லலாம். இன்னும் சில இது இருக்கும். நான் எனக்கு சிற்றறிவுக்கு பெற்ற வகையில சிந்தித்த வகையில தெரிந்தது 2 இடத்துல வந்து கான்செப்டை வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு முக்கிய மாற்றம் வந்து பரிணாமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதற்கான பொருள், அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்லயே வந்துகிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல தன்மாற்றம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணாங்க. 2க்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. தப்பான எதிர்கருத்துங்கிறது கிடையாது. ஒரு ஸ்லைட்லி இம்ப்ரூவ்டு ஒரு புரிதல். ஸோ அதற்காக வேண்டி பரிணாமம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நிலை மாற்றி தன்மாற்றம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு நிலை. இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் மகிழ்ச்சி அவங்க புரிதலுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஃபர்தர் புரிதலை உள்ளுக்கு கொடுத்தது வந்து ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு என்ற வளம் 3ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம்னு விளக்கம் கொடுத்தாங்க. இதுவும் ஒன்றும் தப்போ எதிர்கருத்தோ வரல. அதுல காலம் என்ற ஒரு தன்மையும் உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை பின்னாடி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அதுக்கப்புறம் வர அதே பாடலை வந்து எப்படி கொண்டுட்டு வந்துட்டாங்க? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஸ்லைட் சேஞ்சஸ். மகிழ்ச்சி அவங்க எதுக்காக இதை புரிஞ்சுக்கிறோம்னா உணர்ந்து அதுக்கப்புறம் தத்துவங்களை வாழ்க்கையை தொண்டை அது அவங்க மேற்கொண்டதுனால கரெக்ஷன்ஸ் இல்லாம ஒரு ஒரு ஒரே முறையில இப்படித்தான் பயிற்சி அப்படிங்கிறது அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் அவங்க பேசின ஸ்பீச்சஸை எடுத்து பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன், ஒரே அந்த டெப்த்னஸ், சரியான வார்த்தைகள், சரியான விளக்கம் அப்படியே இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப என்னன்னா அவங்க வந்து அந்த புரிந்து அந்த நிலையில இருந்து அந்த விளக்கத்தை கொடுத்ததுனால அவங்க வந்து அதை இது பண்றாங்க. இன்னொரு இடத்துல அவங்களே அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க இது 2யும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க எழுதியிருக்காங்க, விளக்கியிருக்காங்க, அப்புறம் விளக்குறாங்க, அதனால புரியுது. அவங்களே மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டு அப்புறமா தன்னுடைய அந்த நிலையை மாத்திக்கிட்டதை சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்படி இருந்தேன், இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் இப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்ல எழுதியிருக்கும் போது எழுதியிருக்கிறாங்க. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உளநிலையே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது அருளையும் அறிவே என உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களாவே இந்த இதை தான் ஆரம்பத்துல புரிஞ்சிருந்த நிலையும் அதுக்கப்புறமா இதுல ஏற்பட்ட புரிதலையும் பத்தி விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மகிழ்ச்சி அவங்க ஆழ்ந்து ஆழ்ந்து ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாங்க, நான் கேணி வெட்டிட்டேன், இன்னொரு தடவை நீங்க கேணி வெட்டி கஷ்டப்படாதீங்க, இறைத்து அதை வந்து தண்ணீரை பயன்படுத்தி கொள்வதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தவம்னா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு தவத்தை பற்றி அதை மூலத்தை ஆய்வு செய்யாமல் தவத்தை செய்து பயனடையுங்கள் அப்படிங்கிறதுல அவங்க கொடுக்குறாங்க. இந்த மறைபொருள் விளக்கங்கள் பல ஆண்டு காலம் மகிழ்ச்சி அவங்க தன்னுடைய மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டுட்டு போய் உணர்ந்ததை நமக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மற்ற சித்தர்கள் மற்ற மகான்கள் உணர்ந்ததுக்கும் மகிழ்ச்சி அவங்க அந்த உயிரை உணர்ந்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி வெளிப்படுத்த முடிந்ததுக்கு அதான் சொல்றாங்க. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் யுகம் மகிழ்ச்சி அவங்கள இந்த உணர்வுகளை, இந்த மரபொருள் சம்பந்தமான விளக்கங்களை
நம்மிடம் தெளிவாக கூறக்கூடிய, நாமும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நுட்பம் மிகுந்த ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பிறப்பதற்கு முன் நாம் பிறந்திருந்தால் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை நாம் மேற்கொண்டோம்னா மலைப்பா இருக்கும் வாழ்க்கை. ஆனா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைய ஸ்டேஜ்ல இந்த மனவளக்கலை இல்லாம, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்கள நினைக்காம, இந்த பயிற்சிகள் எல்லாம் எதையும் செய்யாம நம்மால் எப்படி வாழ்வோம் என்ற ஒரு நிலையை நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. இதை வைத்து கொண்டுதான் பூமியிலே, இந்த உலகத்திலே இந்த ஆன்ம உணர்வு இல்லாமல் வாழும் மக்களை பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் தெய்வமாகவே மதிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கவசம், மிகப்பெரிய பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு நாம் வாழ்கிறோம். ஒரு போருக்கு நாமளும் போறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் வராரு, அருமையான ஒரு மறைபொருள் உணர்வு, உண்மையை பற்றிய அறிவு அப்படிங்கக்கூடிய கவசத்தை நாம் அணிந்து கொண்டு போருக்கு செல்கிறோம். இதை பற்றி எதுவுமே தெரியாது. இறைநிலை என்பது உணர்ந்திருக்கிறீர்களா? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, எனக்கு தெரியாதுங்க. அணு என்பதை நீங்கள் அகத்தில் உணர்ந்திருக்கிறீர்களா? தெரியாதுங்க, அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க. பஞ்சபூதங்களை பற்றியான ஒரு நல்ல ஆராய்ச்சி உங்களுக்கு இருக்கிறதா? ஓரளவு பேர் தெரியுங்க, அவ்வளவுதாங்க. பஞ்ச தன்மாத்திரைகளை பற்றியான ஒரு ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, ஏதோ வள்ளுவர் குரல்ல வந்து சுவை ஒளி ஊர்வசை நாற்றம் என்ற 5 வகை தெரி வான்கட்டை உலகம்னு நாங்கள் எழுதி படிச்சிருக்கோம். அது தவிர வேற ஒன்றும் அது உள்ள தெரியாதுங்க சொல்லி, இப்படி ஒரு குச்சி ஏது வைத்திருக்கிறீர்களா? ஒரு கத்தியாவது வைத்திருக்கிறீர்களா? ஒரு துப்பாக்கியாவது வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் போருக்கு வருகிறீர்களே என்றால் நான் நிராயுத பாணியாக வருகிறேன் என்று பக்கத்து வீட்டுக்காரர் வருகிறார். நாம் வந்து அதே வாழ்க்கையை வாழ்வதற்கு தியானம் வைத்திருக்கிறேன், அகத்தாய்வு வைத்திருக்கிறேன், சிந்தனை விருந்து வைத்திருக்கிறேன், பிரம்மஞானம் வைத்திருக்கிறேன் என்று இவ்வளவு கேடயம், ஒரு பொக்கிஷங்களை வைத்து கொண்டு நாம் வாழ்கிறோம். எனவே இந்த நமக்கு மன்றத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப காலங்கள்ல வந்து இந்த மறைபொருள்களை பற்றியான ஒரு மனப்பாடம் நன்றாக இருக்கும். மறைபொருள்கள் யாவை அப்படின்னு சொன்னா எனக்கு நன்றாக தெரியும். இறைநிலை, அணு, உயிர், வந்து காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம், மனசு, அறிவு, இதெல்லாம் மறைபொருள்கள். ஏனென்றால் இது 5 புலன்களுக்கும் எட்டாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து மனப்பாடம் ஆகிவிடுது. இப்பெல்லாம் நம்ம டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சியில் அறிமுகமானோம்னா அப்படியே நமக்கு வந்து அந்த பேக்கேஜே வந்துடும். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின், இது இந்த மாதிரி கேட்டால் 5 மார்க் கொஸ்டின், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கேட்டால் 10 மார்க் கொஸ்டின், இப்படிங்கிறையே நம்ம சப்ஜெக்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஆரம்ப நிலை. இது அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் தவம் பண்ணும் பொழுது 5 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு வரும் பொழுது அந்த உணர்வை நோக்கி நாம் போக வேண்டியவர்களாக இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு இந்த மனதிற்கு ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும். எதையெல்லாம் பெற்றும் இந்த மனதிற்கு ஒரு நிறைவில்லாத தன்மை இருந்து கொண்டிருக்கும். வீடு வாங்கியிருப்போம், காடு வாங்கியிருப்போம், பல்வேறு விஷயங்கள் நம் வாழ்க்கையில் திருமணமாயிருக்கும், இதெல்லாம் பொருளாதாரத்திலாம் முன்னேறி இருப்போம், புகழ் பெற்றிருப்போம். ஆனாலும் இந்த மனதிற்கு நிறைவு வராது. அப்பொழுதுதான் மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அறிவு உங்களுடைய மனது தேடுவது இதை அல்ல, அது தன் மூல நிலையை தேடுகிறது, மறைபொருள் உணர்வை தேடுகிறது. அங்கு சென்றால்தான் அது அமைதி பெறும். ஸோ வந்து மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அங்கு வாருங்கள் அமைதி வேண்டுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நாம வந்து அந்த அறிவு தேடுவது மறைபொருள்களை உணர்ந்து கொள்வதை. அதற்கு பதிலாக ஒரு பசியால் அழும் குழந்தைக்கு கொஞ்ச நேரம் கிளுகிழுப்பையை காட்டி சமாளிக்கலாம், கொஞ்ச நேரம் டிவியை காட்டி சமாளிக்கலாம். ஆனால் பசியை உணவால் சமன்படுத்தினால் மட்டுமே அந்த குழந்தை அமைதி பெறும். அதுபோல் முழுமை பேர் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவை, அதை நாம் உலக விஷயங்களிலே ஈடுபடுத்தி அதிலேயே நிறைவு பெற்றுக்கொள், இதிலே வாழ்ந்து விடு என்று நாம் சொல்லுவது, கருத்து புரிதலாக இருப்பது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும். ஒரு குழந்தை அழுவதை டிவி போட்டுவிட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு நிப்பாட்டும், திரும்பி டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், குழந்தை அழுவும். ஏன்னா உள்ளுக்கு பசிச்சுக்கிட்டு இருக்காது.
அதே போல ஒரு ஒரு பொம்மையை கொடுத்து விளையாட சொன்னோம்னா ஒரு 10 நிமிஷம் விளையாடும், திரும்பி அழுக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உணர்வு உள்ளுக்கு இருந்து அது பசி வெளியில வந்துகிட்டே இருக்கு. அது போல இந்த உலகத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தாலும் எதெல்லாம் இருந்தாலும் சிறிது காலம் அதிலே நாம் மாயையில் மயங்கி இருந்து பிறகு அதிலிருந்து மீண்டு சலிப்புற்று வேறு ஏதோ ஒன்று நமக்கு வேண்டுமே என்ற தேடுதல் நமக்கு எல்லாம் வந்து விடுகிறது, மனிதர்களுக்கு வந்து விடுகிறது. ஸோ அதனுடைய முற்றுப்புள்ளி நம்ம அறிவுத்திரு கோயிலில் போனால் ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, இறைநிலை குறித்த உங்களது தேடுதல் இங்கு நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் தேடி என்னன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம அறிவுத்திருக்கோயில்ல அது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அப்போ வந்து ஒன்று ஒன்றா எல்லா பொருளையும் எல்லா புகழையும் எல்லா விஷயங்களையும் அடைந்து இந்த மனதிற்கு நிறைவு வராத சூழ்நிலையில் தன் மூலத்தோடு இணையும் பொழுது அதுக்கு நிறைவு கிடைக்கிறது. அந்த மாதிரியான மூலத்திற்கு நாம் அறிவு இறைநிலையோடு போய் இணைவதற்கு நடுவில் இருப்பது தாண்ட வேண்டியது விண் மூலியமாகத்தான் போக வேண்டும். மனம் அப்பர் லிமிட்டு, அதிலிருந்து நுணுகி விண்ணிற்கு போய் விண்ணிற்கு மூலமாக உள்ள அறிவிற்கு போய் அறிவு என்ற ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அது இறைநிலையோடு இணைந்து விடுகிறது. நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நாட்டமுடனே ஒழிக்கும் ஊனுடம்பே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நாம் அப்படின்னு சொல்லி இந்த மறைபொருள்களுக்கான தொடர்பை அழகாக கொடுத்துருக்கிறார். இந்த பக்கம் மனசு, இந்த பக்கம் இறைநிலை. மனசுல இருந்து விண்ணுக்கு போய், விண்ணுல இருந்து அறிவுக்கு போய், அறிவுல இருந்து அப்படியே இறைநிலைக்கு போய் எல்லாம் ஒண்ணுதான். மொத்தமா சொன்னா அது வந்து இறைநிலை. அதிலிருந்து ஒரு பகுதிப்பட்ட ஒரு நிலை இயக்கத்தை குறிப்பது வந்து விண்ணு. அந்த விண்ணிலிருந்து இறை துகள்கள் வெளியில வந்து அது காந்தமாக கரைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை நிலையோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அலைவீச்சுக்கு அதுக்கு வந்து காந்தம் என்று பெயர். அந்த காந்தத்தில் தான் ஜீவகாந்தம், மனம் என்பதெல்லாம் வருகிறது. அறிவு என்பது இந்த அத்தனை ஜட பொருள்களுக்குள்ளும் அத்துணை உயிர் பொருள்களுக்குள்ளும் இருந்து அதை இயக்குவது அறிவு. நம்ம உடம்புல மனசு இருக்கு, மனச அறிவு தான் இயக்குது. அதாவது ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாள்கிட்ட கடையில போய் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்த எஜமானும் அந்த ஊழியரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப எஜமான் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. உடனே அந்த வேலையாள் வெளியில போறாரு. சோ இங்க வந்தோம்னா அணுவுக்கு மையத்துல, உயிருக்கு மையத்துல அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் இருக்கக்கூடிய ஜீவ அமைப்பில் நடைபெறக்கூடிய மாற்றத்தையோ அதை தாண்டி பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்தையோ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் விரியும் பொழுது, அந்த தேவைக்காக வெளியில் வரும் பொழுது அது மனமாக வருகிறது. மனம் என்பது அறிவின் உணர்வதற்கான ஒரு கருவி. அறிவு இந்த பிரபஞ்ச விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் அது மனமாக தன்னை மாற்றிக்கொள்ளும். மனமாக சென்று அனைத்தையும் எதை வேண்டுமோ அதை உணர்ந்து அதை மீண்டும் தன்னிடத்திலே வந்து பதிய வைத்துக் கொள்ளும். அது தரமாக மாறிவிடும். அது அந்த மனமாக மாறி மாறி எல்லாத்தையும் 5 புலன் உணர்வுகள் மற்ற எல்லா விஷயங்களையும் அது வந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது. ஸோ அதுதான் அறிவினுடைய விரிவு. உயிரின் படர்க்கை நிலை மனம், அறிவின் படர்க்கை நிலை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனமாக விரிந்து அது வந்து அனைத்து மாற்றங்களையும் உணர்ந்து மீண்டும் வந்து இதுவாகிறது, உள்ளுக்கு வந்து பதிந்து கொள்கிறது. ஸோ அந்த மாதிரி பிரபஞ்சம் என்பது விண் துகள்களினுடைய கூட்டு. விண் என்பது இறைநிலையினுடைய துண்டுபட்ட இயக்கம். விண்ணின் மையத்தில் அறிவு இருக்கிறது. ஜட உயிர் என்ற உணர்ச்சி தோன்றாத ஒரு அமைப்பு ஜடப்பொருள் என்று பெயர். உணர்ச்சி தோன்றிய ஒரு அமைப்பு ஜீவ இனம் என்று பெயர். இந்த ஜீவ இனத்திலே உள்ள விண்ணிற்கு உயிர் என்று பெயர். அந்த உயிர் மிக மிக நுண்ணிய பொருள், இறைநிலையினுடைய துண்டுபட்ட முதல் அனுமான பொருள். அதனுள், அதாவது அந்த உயிரினுள்
இறைத்துகள்கள் நிறைய இருக்கிறது. நிறைய இறைத்துகள்களினுடைய கூடுதல் தான் உயிர். உயிர் நிலைத்து இயங்கும் கொஞ்ச காலத்துக்கு, இறைவெளியினுடைய அழுத்தத்தை தாங்கி. அதிலிருந்து வெளிவரக்கூடிய இறைத்துகள் அந்த அழுத்தத்தை சிறிது நேரம் கூட தாங்க முடியாது, கரைந்து விடும். அது காந்தம். இந்த இறைத்துகள் கரைவதற்கு முன்பு கோடான கோடி ஒன்று சேர்ந்து விட்ட ஒரு தொகுப்பு தான் உயிர். இறைத்துகள் தனியாக இருந்தால் கரைந்துவிடும், காந்தமாக கரைந்து காந்தமாக மாறிவிடும், மாறி இல்லாமல் போய்விடும். அது உருவாகி கரைந்துவிடும், உருவாகி கரைந்துவிடும். இப்படி இந்த கரு உருவாகி கலைந்து குழந்தை உருவாகாத போறது மாதிரி இறைத்துகள் உருவாகி அது விண்ணாக மாறாமல் உயிராக மாறாமல் அப்படியே கரைந்து போய்விடுகிறது. இந்த நிலையில் இந்த உருவாக்கம் காந்தமாக மாறுதல், இதற்கு இடையில் அது ஒரு கூட்டாக மாறி ஒரு தொகுப்பாக மாறிவிட்ட நிலையில் அது விண்ணாக மாறுகிறது. அந்த விண்ணிலும் தொடர்ந்து இருக்க முடியாது அந்த இறைத்துகள், அது வெளியில வந்து கரைஞ்சி இல்லாமல் போயாகணும். அது எப்படி நடக்குது அப்படின்னா, இறைநிலை சூழ்ந்தழுத்துகிறது, அந்த அழுத்தம் உள்ளுக்கு செல்கிறது மையப்புள்ளிக்கு, மையப்புள்ளியிலிருந்து விரிவாற்றலாக வெளியில் வருகிறது. வெளியில் வரும்பொழுது இறைத்துகள்களை கூட்டி வந்து விடுகிறது. இறைநிலையினுடைய அழுத்தம் என்ற உந்து ஆற்றலால் அடித்து வெளிவரக்கூடிய அந்த இறைத்துகள்களினுடைய கரைசல் காந்தமாகி விடுகிறது. உயிரினுடைய அளவு மாறுகிறது. காலமாக ஆக அது இல்லாமல், உயிரும் இல்லாமல் போய்விடுகிறது. உயிரில் உள்ள இறைத்துகள்கள் அனைத்தும் இல்லாமல் போகும் பொழுது உயிர் இல்லாமல் போய்விடுகிறது. ஸோ வந்து இதுதான் உயிரை பற்றி நாம் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னும் உயிரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை எப்படி நமக்கு மூளைக்கெல்லாம் செல் இதை அனுப்புறது, ஒரு உடம்புல ஒரு முள் குத்திடுச்சுன்னா அந்த உயிர் என்ன செய்யுது, வயிற்று வலிச்சுன்னா அந்த உயிரினுடைய வேலை என்ன, ஒரு சந்தோஷமான உணர்வுனா உயிரின் வேலை, தவம் பண்றதுக்கு இந்த உயிர் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, தவத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, நோய்க்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. இவர் ஒரு பாடலை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த உயிராற்றல் உள்ளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அதை எப்படி ஆக்கமா பயன்படுத்திக்கிறதுக்கும், அந்த நாலேஜ் இல்லாதப்ப மறைபொருள்களை நாம் உணராத போது எப்படி இது அழிவுத்துறைக்கு பயன்படுத்துகிறதும், அப்படி அது செயல்படும் பொழுது நமக்கும் பிறருக்கும் எப்படி துன்பம் உள்ளதாக மாறுதுங்கிறதும், அதுவே அருகுணங்களாகி எப்படி நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த பூமியில மனிதர்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் அந்த மறைபொருள் உணர்வு இல்லாததுதான் காரணம்ங்கிறதும், அதை உணர்ந்து கொண்டால் எல்லாம் மாற்றம் பெறுங்கிறதும் மகிழ்ச்சி அவர்கள் ஒரு ஆணித்தரமாக பெற்ற ஒரு விளக்கம். அதனாலதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகத்துல சமாதானம் வரணும், மாற்றம் வேணுங்கிறது மகிழ்ச்சியினுடைய ஆம்பிஷன். உலக சமாதானம் என்பது அது வர வேண்டும் என்றால் அனைவரும் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே தலைவர்கள் தான். அவங்கவுங்களுக்கு தன்னை அறிந்தால் தலைவனாகலாம், தலைவனை அறியலாம் அப்படின்னா அவங்கவுங்க ஒரு மாஸ்டர், அவங்கவுங்க ஒரு தலைவன் தாங்கும் போது எல்லாருமே வந்து உயிரை உணர்ந்து கொள்ள வேண்டும். 6வது அறிவு படைத்த மனித இனத்திற்கு மட்டுமே இது சாத்தியம். 5 அறிவுடைய விலங்கினங்களால் இது முடியாது. எத்தனையோ விதிமுறைகளை மீறி இதை புரிந்து கொள்வதற்காக நாம் இருக்கிறோம். விலங்கினங்கள் சாதாரணமாக மனித இனமாக மாற முடியாது. இறைநிலையே தன்னை மாற்றிக்கொண்டு 3 விதிமீறல்களை வைத்து இந்த நிலையாக வந்து மனிதனாக இருக்கிறோம். இந்த நிலையிலே நமது முக்கிய நோக்கம் மறைபொருள்களை உணர்ந்து இறைநிலை உணர்வு பெறுவது. மறைபொருள்களை உணர்வதில் முதல் நிலை விண்ணை உணர்ந்து கொள்வது, உயிரை உணர்ந்து கொள்வது. அதற்கு நாம் தொடர்ந்து தவம் செய்வோம், அறநெறி வாழ்க்கையை வாழ்வோம். தவத்தையும் அறநெறியையும் இணைத்து செயல்படும் பொழுது உயிர் உணர்வு நமக்கு கிடைக்கிறது. இது முழுமைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையான சிந்தனை விருந்தங்க. உயிர் உணர்வு இந்த தலைப்புல வந்து கொடுத்தீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதனை தொடர்ந்து அன்பர்களுக்கு கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம்.
சந்தேகங்கள் எதுவும் இல்லைங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாங்க ஐயா. வாழ்த்துக்கள் கூறி அன்பர்கள் அனைவரும் இன்று நமக்கு மிக அருமையான சிந்தனை விருந்து கொடுத்த பேராசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று தவம் எடுத்த துணை பேராசிரியர் ரகு ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலமும் குடும்ப வளமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்க